ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலவேளையிலும் இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை நாம் தியானிக்கலாம். நீதிமொழிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நெடும் காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட சில காரியங்களுக்காக ஜெபத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபத்துக்கு பதில் வரும் என்று காத்திருக்கும்பொழுது அந்த ஜெபத்துக்கான பதில் தாமதமாகும்போது, நீண்ட காலமாகும்போது அது நம்முடைய இருதயத்தை இளைக்க பண்ணுகிறதா இருக்கிறது. ஆனால் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தமிழ் புதிய மொழிபெயர்ப்பில், தமிழ் வேதாகமத்திலே புதிய மொழிபெயர்ப்பில் இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 13:12 நெடுநாள் எதிர்நோக்கி இருப்பது மன சோர்வை உண்டாக்கும், விரும்பியது கிடைப்பது சாகாவரத்தை பெறுவது போல் ஆகுமா. இந்த ஜீவ விருட்சம் என்பதற்கு சாகாவரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையாகவே தேவனாகிய கர்த்தர் நாம் விரும்புகிறதை நிச்சயமாய் கர்த்தர் கொடுப்பார். ஒருவேளை தாமதமாகலாம், நீண்ட காலமாகலாம், இது நிமித்தம் ஒரு சோர்வு உண்டாகலாம், இது நிமித்தம் ஒரு இளைப்பு உண்டாகலாம். ஆனால் நிச்சயமாகவே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். குறிப்பாய் நாம் விரும்பி வாஞ்சையோடு எதிர்பார்ப்போடு நாம் ஜெபிக்கிற விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். நீதிமொழிகள் 10:24 வாசிக்கிறோம். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீதும் கூட தன்னுடைய சங்கீதத்தில் 20ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று எழுதப்பட்டிருக்கு. சங்கீதம் 20ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. மெய்யாகவே நிச்சயமாகவே நம்முடைய விண்ணப்பங்களுக்கு ஜெபங்களுக்கு பதில் உண்டு. தாமதமானாலும் நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு நம்முடைய வேண்டுதலுக்கு பதிலளிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். எனவே சோர்ந்து போகாதபடி, மனம் சோர்ந்து போகாதபடி தொடர்ந்து ஜெபத்திலே தரித்திருப்போம். நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டுடைய சமூகத்தில் ஏறெடுப்போம். சோர்ந்து போகாமல் ஜெபிப்போம். நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்க ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். நெடுநாள் எதிர்நோக்கி இருப்பது மன சோர்வை உண்டாக்கும், விரும்பியது கிடைப்பது சாகாவரத்தை பெறுவது போல, ஜீவ விருட்சத்தை பெறுவது போல இருக்கும் சொல்லி வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாகவே நாம் விரும்புகிற வாஞ்சிக்கிற காரியங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் உண்டு. தாமதமாகிவிட்டது என்று சொல்லி சோர்ந்து போக வேண்டாம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த அருமையான காலவேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே தேவரீர் கர்த்தாவே, இந்த புதிய நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மற்றும் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த வேளையிலும் எங்கள் தேசத்தையும் தேசத்தின் குடிகளையும் ஆசீர்வதிங்க. எங்கள் தேசத்தின் தலைவர்களை, தேசத்தினுடைய அதிகாரிகளை ஆசீர்வதிங்கப்பா, ரட்சிப்பீராக. தகப்பனே, இந்த வேளையிலும் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். தேசத்திலே ஆண்டவரே உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு உண்டாகட்டும், உம்முடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும், உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும், உம்முடைய பாதுகாப்பு உண்டாகட்டும். ஐயா தகப்பனே, இந்த வேளையிலும் எங்கள் தமிழ்நாட்டில் உள்ள விழுப்புரம் மாவட்டத்திற்காக இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கிறோம். விழுப்புரம் மாவட்ட மக்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெறுகிற எல்லா ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா திருச்சபைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய ஊழியக்காரர்களை கர்த்தர் அக்னி சுவாலையாய் பயன்படுத்துவீராக. உடைய வல்லமையால் வரங்களால் நிரப்புவீராக. தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம். விழுப்புரம் மாவட்டத்தில் அத்தனை சபைகளும் வளரட்டும், பெருகட்டும் ஐயா. குறிப்பாக இன்னும் எந்தெந்த பகுதிகளிலே, எந்தெந்த கிராமங்களில் விழுப்புரம் மாவட்டத்தில் சபைகள் இல்லாமல் இருக்கிறதோ அங்கெல்லாம் புதிய திருச்சபைகள் ஸ்தாபிக்கப்பட கர்த்தர் ஊழியர்களை எழுப்புங்கப்பா. தடைகளை மாற்றி போடுங்க. அப்படி நாமும் மயப்பட
பயன்படட்டும் ஐயா. உடைய சித்தம் நிறைவேறும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. எல்லாரும் உம்மை அறிகிற அறிவிலே, சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளரணும் விருப்பமாக இருக்கிறதப்பா. இந்த நோக்கம் நிறைவேற நாங்கள் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். குறிப்பாக இந்த ஜெபத்தில் பங்கு பெறுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கிருபை பெருகட்டும். இரத்தத்தினில் ஒப்புக் கொடுக்கிறோம். பாதுகாத்துக்கொள்ளும். ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ, உங்களுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ இந்த நாளிலும் உதவி செய்யுங்க. அதற்கு வேண்டிய ஞானத்தை தாங்க, கிருபை தாங்க, பலனை தாங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர்களை ஆண்டு நடத்துவாராக. எல்லா துதி, கனம், மகிமை அனைத்தும் உமக்கே எடுக்கிறோம். இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.